கார்ப்பரேட் மாஃபியா என்று அழைக்கப்படும் குழு மீதான விசாரணை குறித்த சமீபத்திய தகவல்களை பகிர்ந்து கொள்ளுமாறு தேசிய காவல்துறை தலைவர் காலித் இஸ்மாயில் மற்றும் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைமை ஆணையர் அப்துல் ஹலீம் அமான் ஆகியோரை DAP தலைவர் கோவிந்த் சிங் டியோ நேற்று கேட்டுக் கொண்டுள்ளார். இலக்கவியல் துறை அமைச்சராகவும் இருக்கும் கோவிந்த் சிங் இந்த விவகாரம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அமைச்சரவை கடந்த மார்ச் மாதமே உத்தரவிட்டதாகவும் கூறினார். இந்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்க காவல்துறைக்கும் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்திற்கும் போதுமான கால அவகாசம் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் தொழிலதிபர் விக்டர் சின் போன்ற இந்த விசாரணைக்கு உதவக்கூடிய முக்கிய நபர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார்களா என்பதையும் காலித் மற்றும் ஹலீம் இருவரும் தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த விசாரணை எப்போது முடிவுக்கு வரக்கூடும் என்பதையும் வெளியிடுமாறு அவர் அவர்களை வலியுறுத்தினார். இது சர்வதேச தாக்கங்களை கொண்ட சந்தை நம்பிக்கையை பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான பொது நலன் சார்ந்த ஒரு விஷயம். எனவே இது விரைவான மற்றும் உறுதியான நடவடிக்கை தேவைப்படும் ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரம் என்று அவர் கூறினார். இவ்வாண்டின் தொடக்கத்தில் வெளியான ஒரு ப்ளூம்பெர்க் அறிக்கை வணிக நிர்வாகிகளை தங்கள் பங்குகளை விற்கும்படி அழுத்தம் கொடுப்பதற்காக திடீர் சோதனைகள் போன்ற அச்சுறுத்தல் சேவைகளை வழங்கும் ஒரு பெருநிறுவன மாஃபியாவின் ஒரு பகுதியாக MACC அதிகாரிகள் இருப்பதாக குற்றம் சாட்டியது. இருப்பினும் அப்போதைய MACC தலைமை ஆணையர் அசாம்பாக்கி அந்த அறிக்கைகளை நிராகரித்தார். பள்ளியில் துன்புறுத்தப்பட்டதாக கூறப்பட்டதை தொடர்ந்து தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் மரணம் குறித்த விசாரணையை விரைவுபடுத்துமாறு சம்பந்தப்பட்ட கல்வி அதிகாரிகளுக்கு கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் உத்தரவிட்டுள்ளார். பள்ளியில் துன்புறுத்தல் மற்றும் இன ரீதியான ஏளனங்கள் உள்ளிட்ட பொது அக்கறைக்குரிய விஷயங்கள் உடனடியாக கவனிக்கப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். கோலம்பூரில் உள்ள ஒரு பள்ளியில் பயின்ற மாணவியின் இழப்பை தொடர்ந்து அவரது குடும்பத்தினருக்கும் பள்ளி சமூகத்திற்கும் தனது அனுதாபங்களை அவர் தெரிவித்தார். இந்த விவகாரம் முழுமையாக கையாளப்படுவதை உறுதி செய்ய கல்வி அமைச்சு காவல்துறையுடன் ஒத்துழைப்பதுடன் சமூக நலத்துறை மற்றும் சுகாதார அமைச்சுடன் நெருக்கமாக பணியாற்றும் என்று அவர் கூறினார். அந்த இளம் பெண்ணின் குடும்பத்திற்கு அமைச்சின் ஆலோசனை குழுவால் உளவியல் சமூக ஆதரவு வழங்கப்பட்டுள்ளது என்று ஃபத்லினா தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உளவியல் சமூக ஆதரவையும் நெருக்கடி கால தலையீட்டையும் வழங்குவதற்காக அமைச்சின் ஸ்மார்ட் ஆதரவு குழுவும் களமிறக்கப்பட்டுள்ளது. அனைத்து தரப்பினருக்கும் நீதி கிடைப்பதை உறுதி செய்வதும் எந்தவிதமான கொடுமைப்படுத்துதல் அல்லது பாகுபாடு இல்லாத பாதுகாப்பான கல்வி சூழலை பேணுவதற்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுப்பதும் தங்களின் முன்னுரிமை என்று அவர் கூறினார். கெசியா நிஷா என அடையாளம் காணப்பட்ட 14 வயது சிறுமியின் மரணம் PKR இளைஞர் பிரிவு தலைவர் கமில் முனீம் உட்பட பல தரப்பிலிருந்தும் விசாரணைக்காக கோரிக்கைகளை தூண்டியுள்ளது. கோலம்பூரின் ஒரு பள்ளியில் துன்புறுத்தப்பட்டதாக கூறப்படும் 14 வயது மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று PKR இளைஞர் பிரிவு தலைவர் கமில் முனீம் அழைப்பு விடுத்துள்ளார். கமில் அந்த மாணவியின் குடும்பத்தினருக்கு தனது இரங்கலை தெரிவித்துள்ளதோடு இனவெறி தோணியிலான கருத்துகள் உட்பட வாய்மொழி துன்புறுத்தல் நடந்திருக்கலாம் என சுட்டிக்காட்டும் ஆரம்ப கட்ட அறிக்கைகள் குறித்து தமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இருப்பினும் இந்த விவகாரம் இன்னும் விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் எந்த ஒரு முடிவுகளையும் முன்கூட்டியே எடுக்கவோ அல்லது பழியை சுமத்தவோ கூடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். முழுமையான வெளிப்படையான மற்றும் நியாயமான விசாரணையோடு ஒவ்வொரு சாத்தியக்கூறையும் ஆராய்ந்து அனைத்து தரப்பினரின் கருத்துகளையும் கேட்டு உண்மை கண்டறியப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். பள்ளி என்பது ஒரு குழந்தை பாதுகாப்பாக கற்று ஒரு மனிதனாக உருவெடுக்கும் இடமாக இருக்க வேண்டும். அது ஒருவரின் தோல், நிறம் மற்றும் பரம்பரையின் காரணமாக மற்றவர்களை வெறுக்க கற்றுக்கொள்ளும் இடமாக இருக்கக்கூடாது என்று அவர் கூறினார். குழந்தைகளிடையே ஏற்படும் இன ரீதியான ஏளனங்களை பாதிப்பில்லாதவை என்று புறக்கணிக்காமல் அவற்றை தீவிரமாக எடுத்துக் கொள்ளுமாறு பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சமூக தலைவர்களுக்கு காமில் அழைப்பு விடுத்தார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆகஸ்ட் 30 வரும் தேசிய தினத்திற்கு முந்தைய நாள் அறிவிப்பு மற்றும் செப்டம்பர் 16 நடைபெறும் மலேசிய தின கொண்டாட்டங்களின் போது அறிவிக்கப்படும் அறிவிப்பு உட்பட பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அந்த அறிவிப்புகள் குறித்த மேல் அதிக விவரங்களை அவர் வழங்கவில்லை. மற்றவர்களின் கருத்துக்களை கேட்டு ஆகஸ்ட் 31 நாட்டிற்காக ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடவிருப்பதாகவும் பின்னர் செப்டம்பர் 16 மலேசிய தினத்திற்காக கூச்சிங் செல்லவிருப்பதாகவும் அவர் கூறினார்.
எனவே ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு முந்தைய நாள் ஒரு அறிவிப்பும், செப்டம்பர் 16ஆம் தேதி மற்றொரு அறிவிப்பும், அக்டோபர் மாத தொடக்கத்தில் வரவு செலவு திட்ட தாக்கல் சமயத்தில் இன்னொன்று அறிவிப்பும் வெளியிடப்படும் என்று நேற்று நடைபெற்ற தெமு அன்வார் அமர்வில் அவர் கூறினார். தற்காலிக பணி பொருளாதாரமான கிக் எக்கானமியில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களின் நலன் மற்றும் நிதி பாதுகாப்பை பேணுவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகள் குறித்த ஒரு மாணவரின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இவ்வாறு கூறினார். ஜார்ஜ் டவுன் ஜெலோத் லெபோ பகாவுவில் உள்ள ஒரு சீன கோயிலில் சுமார் 40% நேற்று பிற்பகல் ஏற்பட்ட தீ விபத்தில் சேதமடைந்தது. தீ விபத்து குறித்து பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறைக்கு மாலை 4:28 மணிக்கு அவசர அழைப்பு வந்தது. சுமார் 50 அடிக்கு 20 அடி பரப்புள்ள பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதாக பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி செயல்பாட்டு இயக்குனர் ஜான் சகுன் பிரான்சிஸ் தெரிவித்தார். கோயிலின் சுமார் 40 விழுக்காடு தீ விபத்தில் சேதமடைந்தது. இதுவரை எந்த உயிரிழப்பும் பதிவாகவில்லை என்று அவர் கூறினார். மாலை 4:40 மணி அளவில் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் 2026 போட்டியின் மாபெரும் இறுதிச் சுற்று வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி பட்டாலிங் ஜெயா சிவிக் பல்நோக்கு அரங்கில் நண்பகல் 1 மணி முதல் இரவு 7 மணி வரை மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. 18 முதல் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் மற்றும் 26 வயதுக்கு மேலானவர்கள் என இரு பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. திரையிசையில் விரவி கிடக்கும் இலக்கியத்தை நயம்பட உரைக்கும் வெற்றியாளர்களுக்கு முதல் பரிசு 5000 ரிங்கிட், இரண்டாவது பரிசு 3000 ரிங்கிட், மூன்றாவது பரிசு 1500 ரிங்கிட், மேலும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. அதோடு நாட்டில் தொடர்ந்து தமிழ் தொண்டாற்றி வரும் பெருந்தகை ஒருவருக்கு சிறப்பு விருதும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. திரையிசை இலக்கியம் பருக, அனைவரும் திரண்டு வருக. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.